விசாரிக்க அவன் எம்மாத்திரம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி. அப்ப ஆதாமின் மேல மகிமை என்ற அடையாளம் இருந்தது, தேவ சாயல் என்ற அடையாளம் இருந்தது. ஆனால் தேவ நீதி என்ற அடையாளம் இல்லை. ஓகே, சரி. இப்ப ஆபிரகாமுக்கு வர்றேன். ஆபிரகாமுக்குள்ள நல்ல கவனிங்க, நீதி என்ற அடையாளம் இருந்தது. ஆனால் மகிமை, தேவ மகிமை, தேவ சாயல் என்ற அடையாளம் ஆபிரகாமுக்குள்ளே இல்லை, இல்லவே இல்லை. ஆபிரகாமுக்குள் இருந்த பெரிய அடையாளத்தை தான், அந்த நீதி என்ற அடையாளத்தை தான் புதிய ஏற்பாட்டு சபையிலே உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் கனெக்ட் பண்ணி இருக்கிறார். ஆனால் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கே அந்த தேவ மகிமை, தேவ சாயல் என்ற அவருடைய அடையாளம் நேரடியாக அவனுக்கு இல்லை. அவனுக்குள் இருந்த ஒரே ஒரு அடையாளம் நீதி. ஆமென். சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எனக்கும் 3 அடையாளம் எங்க இருக்குன்னு கேட்பேன். என் ஆவியின் மனுஷனில் இருக்குன்னு சொல்லணும். உங்களுக்கும் எனக்கு இந்த 3 அடையாளம் எங்க இருக்கு? இங்க சொல்லுங்க, என் ஆவியின் மனுஷனில் இருக்கு. உங்களுக்கு எனக்கு இந்த 3 அடையாளம் எங்க இருக்கு? ஆவியில் இருக்கு, ஆவியின் மனுஷனில் இருக்கு. உங்களுக்கு எனக்கும் இந்த 3 அடையாளத்துல முதல் அடையாளம் நீதி. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் அடையாளம் நீதி, தேவ நீதி. 2வது அடையாளம் தேவ மகிமை. 3வது அடையாளம் தேவனுடைய சாயல். கரத்தை உயர்த்தி. ஐயா, அந்த 3 அடையாளமும், தேவ நீதி என்ற அடையாளம் உங்கள் ஆவியில இருக்கிறது. தேவனுடைய மகிமை என்ற அடையாளமும் தேவனுடைய சாயலின் அடையாளமும் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே இருக்கிறது. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? நீதி. வசனம் சொல்ற, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுல கூட ஆபிரகாம் தேவனை தான் விசுவாசித்தான். அதுல அவன் நீதியாக்கப்பட்டதற்கு தேவனையும் இயேசுவை குறித்து சேர்த்து சொல்லப்படவில்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனா உங்களுக்கு எனக்கும் இந்த ஆவியின் மனுஷனுக்குள்ள வந்த நீதி தேவனை மாத்திரம் விசுவாசிக்கவில்லை, பிதாவையும் விசுவாசித்தோம், இயேசுவையும் விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்துக்குள்ள உங்கள் ஆவியில நீதி, நீதிமான் என்ற அடையாளம் உங்கள் ஆவியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்கள் ஆவியில நீதி, நீதிமான் என்ற விசுவாசம், விசுவாசத்துக்குள்ள அடையாளம் இருக்கிறது. ஆமென். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் யாரை விசுவாசித்தோம்? பிதாவை விசுவாசித்தோம், இயேசு விசுவாசித்தோம். ஆகவேதான் உங்க ரட்சிப்பு இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று ஆவியிலே இருதயம் என்றால் ஆவி, ஆவியிலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம். பிதாவை விசுவாசித்தோம், வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்தோம், ரட்சிக்கப்பட்டோம். இன்னும் சரியா சொன்னா நீதி ஆக்கப்பட்டோம், நீதிமான் ஆக்கப்பட்டோம். அல்லேலூயா. இந்த யூதர்களுக்கு தேவன் பிரமாணத்தை கொடுத்தார் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்த நீதியையும் நமக்கு உண்டாயிருக்கிற நீதியையும் நீங்க சரியா விளங்கி கொண்டாதான்
தெளிவாய் இருப்பீங்க. அந்த தெளிவாய் இருக்கிறதுக்குள்ளதான் இந்த நீதியிலிருந்து நீதிமானுக்குரிய எல்லா சுதந்திரத்தையும், எல்லா நன்மையையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட நீதியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வசனம் எடுங்க. ரோமர் மன்னிக்கணும், உபாகமம் 6ஆம் அதிகாரம். தேச வசனத்தை திருப்பி பாருங்க, இல்லாட்டி வசனத்தை மேல பாருங்க. உபாகமம் 6 கடைசி, உபாகமம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். உபாகமம் 6 கடைசி. 1 2 3 வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே அவர் சமூகத்தில் இந்த கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. இவங்களுக்கு நீதி எதன் அடிப்படையில் இருக்கிறது? கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கற்பனையின் அடிப்படையிலே இருக்கிறது. இதை என்ன பண்ணணும்? இந்த கற்பனை எல்லாம், இந்த கட்டளைகளை எல்லாம் செய்வதற்கு கவனமாய் இருக்கும் போதுதான் அது அவர்களுக்கு நீதியாக இருக்கும். அல்லேலூயா. அது அவர்களுக்கு நீதியாக இருக்கும். ஆகவே எப்பொழுதும் யூதர்களுடைய மனது எதனாலே ஆளுகை செய்யப்பட்டிருந்தது? செய்வதனாலே. யூதர்கள் மனது ஒன்னு கற்பனை, இரண்டாவது செய்வது. இந்த ரெண்டுக்குள் தான் அவர்கள் மனது ஆளுகை செய்யப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. நான் சொன்னதை புரிஞ்சுட்டீங்களா? யூதர்கள் மனது முதலாவது கற்பனையால் ஆளுகை செய்யப்பட்டிருந்தது. இரண்டாவது இதை செய்யணும், இதை செய்வதற்கு சாவதானமா இருக்கணும், அப்பதான் நமக்கு நீதி. இந்த இரண்டுக்குள் தான் அவர்கள் மனது ஆளுகை பண்ணப்பட்டு இருந்தது. அதுதான் அவர்களுக்கு நீதி. கரத்தை உயர்த்தி. ஓகே, இன்னொரு வேத பகுதி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். திருப்புங்க வசனத்தை, உங்களுக்கு நான் போதிக்கிறேன். எசேக்கியேல் 18. ஆறாம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். எசேக்கியேல் 18 6 7 8 9 வாசிக்க போறோம். 1 2 3 5 சேர்த்து வாசிங்க. 5. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தை நீதியை செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவனே பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் எவ்வளவு சொல்லியிருக்கிறார் பாருங்க. வாஸ்தாச்சு. அவன் தான் நீதிமான். இங்க ஒரு பெரிய லிஸ்ட் வாசித்தோம். அவன் தான் நீதிமான். அவன் கை கொள்ளும் போது அவன் பிழைப்பான். சொல்லுங்க, அவன் கை கொள்ளும் போது அவன் பிழைப்பான். பிரமாணம் என்ன? இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். அப்ப அவங்க நீதி இது எல்லாம் கட்டளைகளை கை கொள்வதற்கு சாவதானமாய் இருந்து அதை செய்கிறவன் தான் நீதிமான். அதை செய்கிறவன் தான் பிழைப்பான். ஆகியவர்கள் மனதில் இருந்தது கர்த்தருடைய கற்பனை. அவர்கள் மனதில் இருந்ததெல்லாம் செய்யணும் 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 செய்யணும், இதுதான் இருந்தது. அவங்க தான் நீதிமான். ஆனா நீங்களும் நானும் உங்கள் மனதில் செய்கிறது இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. நீங்களும் நானும் உங்க மனதுல செய்கிறது இருக்கக்கூடாது. உங்க மனசுல என்னதான் இருக்கணும்? இயேசு செஞ்சு முடிச்சார் இல்லையா?
ஹலோ, உங்க மனதுல என் மனதுல இயேசு செஞ்சு முடிச்சார் இல்லையா, உங்களுக்கும் எனக்கும் நல்ல எதிர்காலத்துக்கும், ஹல்லேலூயா, நீதிமான் ஆவதற்கும், யூதர்களுக்கான ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஒன்றிலும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கும் இயேசு செஞ்சு முடிச்சார் இல்லையா, அதுதான் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு செஞ்சு முடிச்சது உங்கள் மனதில் இருக்க 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 நீங்க இப்போது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நீங்கள் வேத வசனத்தின்படி உங்களுடையதாக ஆகிவிட்டது. அது இப்போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக வெளிப்படும். கரத்தை உயர்த்தி, அதனாலதான் இயேசு சொல்லிட்டு போனாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சரீரத்தை விட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது என் சரீரத்தின் ஐக்கியம் என்று சொன்னார். அந்தப்படி பாத்திரத்தை எடுத்து இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட உடன்படிக்கையின் ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகவே நம்முடைய நினைவுக்குள்ளே இயேசு செய்து முடித்தது இருந்துகிட்டே இருக்கணும். இயேசு செஞ்சு முடிச்சார் இல்லையா, அதற்கு இந்த வாயில சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றையும் கவனிங்க. உங்க ரட்சிப்பு எதுல வந்துச்சுன்னு கேட்பேன். வாயில. உங்க ரட்சிப்பு எதுல வந்துச்சு? இனிமே வரப்போற ரட்சிப்பு எல்லாம் எதுல வரப்போகுது? இதுல இனிமே வரப்போற நன்மை எல்லாம் எதுல வரப்போகுது? வாயில தான். எல்லாமே இனிமே வாயில தான். ஜீவனும் மரணமும் வாயில தான். எல்லாம் வாயில தான். உன் வாய்தான் உன்னை நீதிமான் என்று தீர்க்கும், உன் வாய்தான் குற்றவாளி என்று தீர்க்கும். அப்ப இயேசு செஞ்சு முடிச்சது நம்முடைய மனதில் இருந்துகிட்டே இருக்கிறதோட நின்று விடாதபடி என் வாயில நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க? இயேசு செஞ்சு முடிச்ச நினைவில் இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப என் வாயில என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹலோ ஹலோ ஹலோ. வேற வெரி சிம்பிள். இந்த மனசுல இயேசு செஞ்சு முடிச்சது, இந்த வாயில இயேசு செஞ்சு முடிச்சதுக்கு நன்றி நன்றி பலிபீடம் கட்டும். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. என் மனசுல இயேசு செஞ்சு முடிச்சது, என் வாயில இயேசு செஞ்சு முடிச்சதுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பது இந்த மனசு, இந்த வாயு இயேசுவோட, இயேசு செஞ்சு முடிச்சதோட சேர 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 அவங்க செய்தால் நீதிமான், செய்ய சாவதானமாய் இருக்கணும். அப்பதான் நீதிமான், அதிலே பிழைப்பான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம். அவங்களுக்கு இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். உங்களுக்கு எனக்கும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் ஆகிறதுக்கு முன்னால, தேவ நீதி ஆகிறதற்கு முன்னால இயேசு செஞ்சு முடிச்சதை விசுவாசித்தீங்க, நீங்க நீதி ஆயிட்டீங்க.